சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல இன்ஃபோசிஸ் பெண் என்ஜினியர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல குற்றவாளியான ராம்குமார் அப்படிங்கிற வாலிபரை போலீசார் நெல்லையில கைது செஞ்சிருக்காங்க. கொலையாளி ராம்குமார் பத்தின பல பின்னணி தகவல்கள் வெளியாகியிருக்கு. தற்போது கைது செய்யப்பட்ட ராம்குமார் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த மீனாட்சிபுரம் பைம்பொழில் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஆலங்குளத்துல உள்ள கல்லூரியில பொறியியல் பட்டம் பெற்றிருக்காரு. 2 பாடங்கள்ல அரியர் வச்சிருக்க ராம்குமார் வேலை தேடி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்காரு. படிப்பு முடிக்காததால அந்த பகுதியில உள்ள ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. சூளைமேடு பகுதியில உள்ள மேன்ஷன்ல தங்கியிருந்த ராம்குமார் அருகில உள்ள வீட்ல குடியிருந்த சுவாதிய பார்த்திருக்காரு. ராம்குமார் சுவாதிய ஒருதலை பட்சமா காதலிச்சு வந்ததாகவும் சுவாதிய பின்தொடர்ந்து கடந்த 3 மாதங்களாக சுவாதி பின்னால ராம்குமார் சுற்றி திரிந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சுவாதி தன்னுடைய காதலை ஏற்காததால கோபத்துல அவரை வெட்டி கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது சூளைமேடு பகுதியில ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷன் சீல் வைக்கப்பட்டு காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்டோர் மேன்ஷன்ல இருக்கிறதாகவும் காவல்துறையினர் அவங்க கிட்ட விசாரணை நடத்த இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ராம்குமாரோட அறையில தங்கியிருந்த 50 வயது முதியவரை காணோன்னு போலீசார் தேடிட்டு வராங்க. ராம்குமாரோட தந்தை பரமசிவன், தாய் புஷ்பம், அக்கால் மதுபாலா, காளீஸ்வரி இவங்கள தனிப்படை போலீசார் விசாரணைக்காக நெல்லைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. பரமசிவன் தென்காசியில உள்ள BSNL அலுவலகத்துல ஒப்பந்த தொழிலாளியா பணியாற்றிட்டு வராரு. மதுபாலா தனியார் பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. மற்றொரு அக்கா காளீஸ்வரி மகளிர் சுய உதவிக்குழு நடத்திட்டு வராங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி ராம்குமார் வீட்டுக்கு வந்ததாகவும் அன்றையிலிருந்து வீட்டை விட்டு வெளியில வரல அப்படின்னு ராம்குமாரோட தந்தை போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. கொலையாளி ராம்குமார் பற்றி அவங்களோட ஊர் மக்கள் சொல்லும்போது, ராம்குமார் ரொம்ப அமைதியான பையன், யாரோடவும் அதிகம் பேச மாட்டான், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற பையன். அவன் கொலை பண்ணினா அப்படிங்கிற விஷயத்த எங்களால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ராம்குமார் தங்கியிருந்த மேன்ஷன்லயும் அவர் யாருடனும் அதிகம் பேச மாட்டாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. நான் இந்த மேன்ஷனில் ஒரு 4 வருஷமாக இருக்கேன். அந்த கொலை செஞ்சவர் வந்து இங்கே ஒரு 3 மாதமாக இருக்கார். ஆனால் அவர் நாங்கள் இங்கே பார்த்ததில்லை. 2 மந்த்ஸாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மோஸ்ட்லி இங்கே பார்த்ததில்லை. அவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் மார்னிங் ஏர்லி சீக்கிரமாக போயிட்டு ஈவினிங் லேட்டாக வர்ற மாதிரி தெரியுது. அதனால் அவர் யாரும் பார்த்ததில்லை, யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல ஆக்சுவலாக. மேன்ஷன்ல யாரோடவும் அதிகம் பேசாத ராம்குமார் எங்க போறாரு எங்க வராரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரு கொலை பண்ணவன் இங்கே இருக்கிறான், கொலைகாரவன தான் இத்தனை நாள் இங்கே இருந்திருக்கோமா, அவன் யாருன்னு தெரில, எதுவும் தெரில. 404 இருந்திருக்கான். இன்னொரு மேட்டர் என்னன்னா செகண்ட் ஃப்ளோர், நானும் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர் தான். நாங்கள் 301 இருக்கோம். அவன் அந்த சைட் பிளாக் பேக் சைடில் இருக்கிற பிளாக்ல இருந்திருக்கான். அதனால் யாரையும் அனுப்பலை. காலைல வந்தது விசாரிச்சதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை இருக்கிறவங்க இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அவனை பற்றி யாருக்கும் தெரியல. இன்னொன்னா அவன் பக்கத்தில் ரூமில் இருக்கவங்களுக்கும் அவனுக்கு தெரியல, எப்போ வருவாப்பில் எப்போ போவாப்பில்னு யாருக்குமே தெரியல. எங்களுக்கும் அதுதான். ஆனால் இங்கே 2 கேட்டு, இது ஒரு கேட்டு ஒன்று, இங்கே ஒரு கேட்டு ஒன்று இருக்குது. அதனால் எந்த டைமுக்கு வரான் எப்படி வரான்னு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த கொலையில ராம்குமாரோட நண்பர் ஒருவருக்கும் தொடர்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவரையும் பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. ராம்குமாருக்கு பாளையங்கோட்டை மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வருது. அவரோட கழுத்துல சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல விசாரணைக்காக ராம்குமார சென்னைக்கு அழைச்சிட்டு வர இருக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட மனசுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த பொண்ணு வந்து எந்த ரீசனுக்காக இவர் வந்து இந்த ராம்குமார்ன்ற வந்து கொன்னார், என்ன ரீசன்ன்றது சுத்தமாக தெரியல. பட் அவர் பேச ஆரம்பித்தார்னா அதோட ரீசன் வந்து என்னன்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அத்தனை பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட யாராலுமே கொடுக்க முடியலன்னும் போது அது வெக்கப்படுற ஒரு விஷயம் அது.